ஹாய் கைஸ். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன்னா, கமாண்ட் ப்ராம்ப்ட்ல எப்படி மேட்ரிக்ஸ் ரன் பண்றதுன்னு. இந்த மாரி மேட்ரிக்ஸ் இப்போ ஸ்க்ரீன் பார்த்தீங்களா? இந்த மாரி யாராவது நம்ம டிஸ்ப்ளேவோ ஸ்க்ரீனே பார்த்தாங்கன்னா, நம்ம ஸ்க்ரீன் ஹேக் ஆன மாரி ஒரு டிஃப்ரெண்ட்டா ஒரு ஃபீல் ஆகும் உங்களுக்கு. நமக்கும் நம்ம ஸ்க்ரீன் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீல் குடுக்குறதுக்காக தான் நான் இப்போ இது பண்ணியிருக்கோம். இது பேர் ஒண்ணும் இல்ல. இது வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நம்ம மேட்ரிக்ஸ் ரன் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இப்போ இந்த ரன் பண்றதுக்கு உண்டான 5 லைன் தான் ப்ரோகிராமு. அது எப்படி ரன் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ வீடியோக்குள்ள போலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோடிங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு நோட்பேட் ஃபைல நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில இந்த கோடிங் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த கோடிங் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கோடிங் என்னைக்குமே எழுத போம்போது, அந்த கோடிங்கோட ஐடியா, அந்த கோடிங் அந்த லைன் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னு ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்மளால ஒரு கோடிங் எழுத போகும்போது கம்ப்ளீட்டா ஒரு புரோகிராமர் ஆக முடியும். லாஜிக்கே இல்லாம ஒரு புரோகிராம் எழுதுறது நமக்கு வேஸ்ட்டு. அதனால ஒரு லைனோட அர்த்தம் சொல்றேன். தெளிவா கேட்டுக்கோங்க. எக்கோ ஆஃப். நம்ம எந்த ஒரு ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது நம்ம விண்டோஸ்ல ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ணும்போது, எக்கோ ஆஃப் போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்காக எக்கோ ஆஃப். இந்த கலர் ஓஏன்னு நான் எதுக்கு குடுக்குறேன்னா, நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்ல கிரீன் கலர் எனக்கு வந்ததில்ல. எப்பவுமே கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நீங்க ஒயிட் கலர் டெக்ஸ்ட் தான் பார்ப்பீங்க. இது கிரீன் கலர் வரதுக்காக தான் கலர் ஓஏன்னு குடுக்குறது. இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல எப்படி கலர் மாத்துறதுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அது வந்து மேல ஐ பட்டன் தரேன் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதான் இந்த 3 லைன் தான் நமக்கு முக்கியமான கோடிங்கு. இப்போ இந்த டாப் டாப்புங்கிறது இப்போ நான் சொன்னா புரியாது. நான் உங்களுக்கு டாப்புங்கிறது ஒரு லூப் ஃபங்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்றோம். அது எப்படின்னு நான் சொல்றேன். இந்த எக்கோ இந்த எக்கோல வந்து எக்கோக்குள்ள நம்ம என்ன குடுக்குறோமோ, அதான் நமக்கு பிரிண்ட் ஆகும். இந்த எக்கோக்குள்ள நான் ஸ்லாஷ் ரேன் பெர்சன்டேஜ் ரேண்டம் பெர்சன்டேஜ் ஸ்பேஸ் குடுத்து பெர்சன்டேஜ் ரேண்டம் பெர்சன்டேஜ் நான் சொல்லி நான் ஒரு 20 டைம்ஸ் நான் குடுத்துருக்கேன். அதனால தான் எனக்கு அவ்வளோ லென்த்தா வருது. நான் உங்களுக்கு இந்த ப்ரோகிராம் ரன் பண்ணிட்டு காட்டி இது எப்படி ஆல்டர் பண்ணி சொல்லி தரேன். அதுக்கப்புறம் கோ டூ எதுக்காக தரேன்னா, இப்போ நம்ம இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன் இப்போ எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. இந்த லைன் ஃபுல்லா நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. அப்போ என்ன பண்ணணும்? கீழ வந்து திரும்ப இந்த கோ டூ வந்து என்ன பண்ணும்னா, திரும்ப இந்த கோ டூ டாப்புக்கு கூட்டிட்டு போகும். டாப்புக்குன்னா இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரும். அப்போ இந்த இடத்துக்கு வந்து திரும்ப ப்ரோகிராம் வந்து இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆனதுமே நெக்ஸ்ட் என்ன பண்ணும்னா, திரும்பவும் கோ டூ இங்க செக் பண்ணும். கோ டூ என்ன டாப்ல இருக்கு. அப்போ டாப் இங்க இருக்கு. இங்க மேல வந்து திரும்பவும் இது ஒரு லூப் ஃபங்ஷன். அதாவது ஒரு வொர்க்க வந்து ரிப்பீட்டடா பண்றதுக்காக தான் இந்த கோ டூ யூஸ் பண்றது. இப்போ நம்ம இந்த ப்ரோகிராம சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரோகிராம் சேவ் பண்றது எப்படி சேவ் பண்ணணும்னா, ஃபைல் ஆஸ்ல போய் சேவ் ஆஸ் குடுத்து, டெஸ்க்டாப்ல மேட்ரிக்ஸ்ன்னு சேவ் பண்றேன். அதுக்கு வந்து நான் வந்து டாட் பிஏடி ஃபைல் .bat எக்ஸ்டென்ஷன் குடுக்கணும். இங்க வந்து கீழ வந்து ஆல் ஃபைல்ஸ் குடுத்து சேவ் பண்ணிருங்க. வந்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ வாங்க ரன் பண்ணி பார்க்கலாம். இங்க இருக்கு. இப்போ இது ரன் பண்ணி பார்க்கலாம். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இதான் மேட்ரிக்ஸ்ல வந்து இவ்வளோ பெருசா நம்ம கோடிங் வருது. நான் இது இவ்வளோ பெருசா வர காரணம் என்னன்னா, இத்தன டைம் ரேண்டம் குடுத்ததுனால நமக்கு இவ்வளோ பெருசா வருது. இப்போ இது அந்த ஒரு ரேண்டம் குடுத்தா உங்களுக்கு எப்படி வருதுன்னு உங்களுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம கோடிங் வந்து எடிட் பண்றோம் இப்போ. எடிட் பண்றதுக்கு இங்க எடிட் ஆப்ஷன் இருக்குல்ல, நமக்கு நோட்பேட் ஓப்பன் ஆயிரும். இப்போ இதுல எத்தனை டைம் குடுத்துருக்கோம் அத்தனை ரேண்டம் டெலீட் பண்ணிட்டு, இப்போ ஒரு ரேண்டம் குடுத்து பார்க்கலாம் எப்படி ரன் ஆகுதுன்னு. கைஸ் இப்போ தெரியுதா? ஒரு ரேண்டம் குடுத்தா ஒரு டைம் தான் வரும். அது ரேண்டம் நம்பர்ஸ் அதே எடுத்துக்கும். அதே நீங்க மல்டி டைம் எத்தனை டைம் குடுக்கணுமோ அத்தனை டைம் நம்மளுக்கு ஒரு ரோ வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். இப்போ இங்க வந்து ரேண்டம் குடுக்குறதுக்கு பதிலா நீங்க குடுக்குற ஒரு வார்த்தை பிரிண்ட் ஆகும்னு நெனச்சீங்கன்னா, இப்போ நாங்க எங்க சேனல் நேமே குடுக்குறோம். DigiByte டெக் கிராஃப்ட். இப்போ இத பாருங்க எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு. சேவ் பண்ணிட்டேன். இப்போ திரும்ப ரீஸ்டார்ட் பண்றேன். பாத்தீங்களா? DigiByte டெக் கிராஃப்ட்ன்னு மட்டும் பிரிண்ட் ஆயிட்டு வருது. இப்போ இதுக்கு கலர் மாத்தலாம். இப்போ எடிட் கீழ நோட்பேட் ஓப்பன்ல தான் இருக்கு. இப்போ
கலர் வந்து 0A வந்து கிரீன் கலர். அப்போ 04 கொடுங்க. 04 வந்து உங்களுக்கு ரெட் கலர் வரும். இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா? ரெட் கலர் வருது. ம். இப்போ நம்ம பர்சன்டேஜ் ரேண்டமே போட்டு பார்க்கலாம். பர்சன்டேஜ் ரேண்டம் RANDOM ரேண்டம் பர்சன்டேஜ். இந்த மாதிரி நம்ம ஒரு 20 to 30 டைம்ஸ் காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. லிமிட் இல்லை அதுக்கு. நம்ம எத்தனை டைம் காப்பி பண்ணி போடுறோமோ அத்தனை டைம் நமக்கு மேட்ரிக்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து பாதி தான் வந்திருக்கு. அப்போது இது இன்னும் கொஞ்சம் நிறைய நம்ம காப்பி பண்ணி போடணும். நம்ம ஸ்க்ரீன் சைஸ் என்னவோ அந்த ஸ்க்ரீன் சைஸ் தகுந்த மாதிரி நம்ம காப்பி பண்ணி போட்டோம்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வரும். காப்பி பண்ணிட்டேன். இப்போ பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு திரும்ப ரன் பண்ணலாம். பார்த்தீங்களா? இப்போ என் பேஜ் ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு. அது நம்ம பேஜுக்கு ஒரு ஃபுல்லாகிற வரைக்கும் நம்ம ஒரு டைமும் ஒரு டைம் கொடுத்து 2 டைம் கொடுத்து பாருங்கள். ரிப்பீட்டடாக கொடுத்து பார்த்தா நமக்கு தெரியும் அது பேஜ் ஃபுல் ஆகுதா இல்லையான்னு. அப்போ தான் நம்ம பேஜ் ஃபுல்லானதை பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம கலர் வந்து என்ன வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போது ரெட் கலர் இருக்கிறது இப்போ க்ரீன் கலர் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். A வந்து க்ரீன் கலர். இப்போ பார்த்தீங்களா? க்ரீன் கலர் நமக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் வந்துட்டுருக்கு. இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கமெண்ட் பண்ணுறதுல மேட்ரிக்ஸ் ரன் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம ஃபோட்டோஸை எப்படி மேட்ரிக்ஸாக ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்லி தரேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.